மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. இதை நாங்கள் வரலாறு பாடம் முக்கியமான ஒரு விடயம் பார்க்க இருக்கின்றோம். ஏன்னா உலகமாயுத்தங்கள் மிகவும் இன்ட்ரெஸ்டான பாடம், உங்களுக்கு அவசியம் தேவை. ஏன்னா இன்றைக்கு 3ஆம் உலக யுத்தம் இடம்பெற விளிம்பிட நின்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் தவறினால் 3ஆம் உலக யுத்தம் ஏற்பட்டு நாங்கள் எல்லாரும் அழிகின்ற நிலைக்கு செல்லுவோம். அந்தளவு ஆபத்தான விளிம்பில் உலகமே நின்று கொண்டிருக்கிறது. இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மிக முக்கியமானவை. ஒன்று, உங்களுக்கு அறிவுக்கு அவசியமானவை. உலகத்தில் என்ன நடக்கிறது, விழிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆபத்துக்களிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு. ஏன்னா எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஆகவே விழிப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொருவருடைய செயற்பாடும் நடவடிக்கைகளும் எண்ணங்களும் தான் எங்களை ஒன்று நல்ல நிலைக்கு கொண்டு போகும் அல்லது அழிவை நோக்கி இட்டுச். ஏன்னா ஓகே, இன்றைக்கு நாங்கள் இப்படியான உலகமா யுத்தம், உலகில் இடம்பெற்ற இதுவரை இடம்பெற்ற மகா யுத்தங்கள் என்ன, அவை என்னத்தை ஏற்படுத்தி கொண்டன, தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டன, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, இன்று எந்த நிலைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடம் மிக முக்கியமானது, அவசியமுமானது. உங்களுக்கு அறிவுக்கு மட்டுமின்றி உங்களுடைய இந்த பரீட்சைக்கு மீது தவிர்க்க முடியாத பாடமாகவும் கேள்வியல் போடப்படுகின்ற பாடமாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடத்திலும் இந்த உலகமா யுத்தங்களும் ஐக்கிய நாடு ஸ்தாபனங்கள் என அடுத்தது உலகில் இடம்பெறுகின்ற இடர்கள், இயற்கை இடர்கள், இவையெல்லாம் தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. அது வருடம் வினாக்களுக்கு அது வந்து கொண்டிருக்கும். எனவே நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணுவது முக்கிய கடமை, முக்கியமான நோக்கம். ஏன்னா இதில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். சரியா மாணவ செல்வங்களே? ஓகே, மிக இன்ட்ரெஸ்டாக படம் பார்ப்பது மாரி நீங்கள் கதையை முதல் கேட்டுட்டால் பிறகு நீங்கள் படத்தை பார்த்தால் இன்னும் கூடுதலாக விளங்கும். ஏன்னா கதையை முதல் பார்ப்போம். ஏன்னா ஆகவே நீங்கள் வெள்ளு கவனமாக அவதானமாக இருந்து படிக்க வேண்டும். சரியா? ஓகே பிள்ளைகள், நன்றி. அப்போ இங்கே வரும் உலக மகா யுத்தங்களும் இணக்கப்பாடுகளும். யுத்தங்கள் என்பது சண்டை, இணக்கப்பாடுகள் என்பது இணங்கி வாரது, சமரசத்துக்கு வாரது, எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர்றதுதான் இணக்கப்பாடு என்று கூடுவது. அது பெரும்பாலும் இந்த இணக்கப்பாடு என்பது நல்ல முடிவாக இருக்கும், எல்லோரும் எடுக்கின்ற முடிவாக இருக்கும், எல்லோராலும் அது ஏற்றுக்கொள்ளுகின்ற முடிவாகவும் இருக்கும். ஏன்னா பிள்ளைகள் ஓகே, இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், 20ஆம் நூற்றாண்டின் முன்னணி பகுதியில் அகில உலகத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய 2 மகா யுத்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? 19ஆம் நூற்றாண்டில் விளங்குத பிள்ளைகள், ஆரம்ப காலத்தில். அப்ப நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், யுத்தம் என்பது சண்டை. அந்த சண்டை யார்களுக்கிடையில்? நாடுகளுக்கிடையில், அரசுகளுக்கிடையில். என்ன, நான் பெருசா நீ பெருசா, நான் வல்லரசா நீ வல்லரசா, என்னை ஆளுவதா அல்லது நான் உன்னை ஆளுவதா என்கின்ற ஒரு போட்டியின் அடிப்படையில் நாடுகளுக்கு இடம்பெற்ற சண்டை. அது முதலாவதாக ஐரோப்பாவில் இடம்பெற்ற போதிலும் அது உலகம் முழுவதிலும் வியாபித்தன. அதில் மிக முக்கியமாக ஐக்கிய அமெரிக்கா, ஏன்னா ஐரோப்பாவிலிருந்து தனிக்கண்டமாக இருக்கின்ற ஐக்கிய அமெரிக்கா இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டதும் முக்கியமாக இருப்பதோடு, இந்த உலகம் முழுவதுமே ஐக்கிய அமெரிக்காவுக்கோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கோ சார்பான குடியேற்றங்களில் எல்லாம் பரவத் தொடங்கியது.
அது பாதிப்பை ஏற்படுத்தியது. எனவேதான் அதனை உலகமகா யுத்தம் என்று கூறுகின்றோம். அப்ப உலகமகா யுத்தம் என்று கேட்டால் ஐரோப்பாவில் இரு அணிகளுக்கிடையே இடம்பெற்ற இரு அணி நாடுகளுக்கிடையே இடம்பெற்ற யுத்தமானது அவற்றினுடைய குடியேற்ற நாடுகள், அது ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்த ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கிடையே, தென்கிழக்காசிய நாடுகளுக்கிடையே, கிழக்காசியா, ஆப்பிரிக்கா, தெற்காசியா, அதே நேரத்தில் ஐக்கிய அமெரிக்கா, இந்த நாடுகளுக்கிடையே இந்த யுத்தம் பரவியது. ஆகவேதான் அதை உலகமகா யுத்தம் என்று கூறுகிறோம். உலகத்தில் இடம்பெற்ற முக்கியமான யுத்தங்கள் என்று கூறுகின்றோம். சரியா பிள்ளைகள்? ஆகவே இது யார் யாருக்கிடையில் ஏற்பட்டது, எவ்வாறு இது யுத்தமாக மாறியது, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? அப்ப ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், ஐரோப்பாவில் இந்த யுத்தங்கள் ஐரோப்பாவில் இடம்பெறுவதற்கு பல நாடுகள் காரணமாக இருந்தன. அதில் மிக முக்கியமாக இந்த ஜெர்மனி எனப்படுகின்ற இந்த நாடு மிக முக்கியமானதாக இருந்தது. இந்த பர்பிள் கலரா போடப்படுகின்ற இந்த நாடு மிக முக்கியமாக இருந்தது. இந்த ஜெர்மனி என்பது ஒரு நாடாக, ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு நாடாக அப்போது காணப்படவில்லை. 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வரை, 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இந்த ஜெர்மனி பல்வேறு பிரதேசங்களாகத்தான் காணப்பட்டது. ஏறக்குறைய 350 பிரதேசங்களாக அது சிதறி இருந்தது. அந்த ஜெர்மனியை ஒரு வல்லமையுள்ள ஒருவர், அவர் ஓடோ பொன் பிஸ்மார்க் எனப்படுகின்ற ஒரு தலைவன், அந்த ஜெர்மனியை ஐக்கிய ஜெர்மனியாக கட்டியெழுப்பி அதை உலகத்தில் வல்லரசாக்க வேண்டும், ஐரோப்பாவிலே வல்லரசான ஒரு முதன்மையான நாடாக்க வேண்டும் என்று ஒரு திட சங்கல்பத்தை பூண்டு அவர் எடுத்த முயற்சிகளும், அவருக்கு அடுத்ததாக ஜெர்மனியை ஆண்ட கெய்சர் வில்லியம் போன்றவர்கள், இளவரசன் கெய்சர் வில்லியம் போன்றவர்களுடைய ஐரோப்பாவில் மட்டுமின்றி உலகின் முழுவதிலும் ஜெர்மனியின் ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்ற அந்த கொள்கைகளும் தான் உலக யுத்தத்திற்கு வழிவகுத்தன என்று கூறலாம். சரியா பிள்ளைகள்? இதன் அடிப்படையில் நாங்கள் இப்ப பார்க்க இருந்தார் பிள்ளைகள், முதலாவது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த யுத்தம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது, அது எவ்வாறு யுத்தமாக, உலக யுத்தமாக மாற்றமடைந்தது என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், நான் இப்ப சொன்னது இந்த ஜெர்மனி எனப்படுகின்ற 350 பிரதேசங்கள், சிறு துண்டுகளாக இருந்த பிரதேசங்களை ஒன்று சேர்த்தான் இந்த ஜெர்மனியின் மிக வல்லமையுள்ள தலைவனான ஓடோ பொன் பிஸ்மார்க். அவனுடைய படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்தான் அந்த ஓடோ பொன் பிஸ்மார்க். பாருங்க, சரியா? படத்தை போட்டு கேள்வி வரும். இவர் ஜெர்மனியினுடைய முக்கியமான ஒரு தலைவனாக விளங்கினான். தான் ஜெர்மனியை ஒன்றுபடுத்தி ஐக்கிய ஜெர்மனி என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார். உருவாக்கி ஜெர்மனியில பலம் பொருந்திய நாடாக ஜெர்மனியை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஜெர்மனியை ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதிலும் படைப்பலத்தை பெருக்குவதிலும் முக்கிய கவனம் எடுத்தார். ஜெர்மனியை ஐரோப்பாவில் பலம் நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக செய்த முதலாவது நடவடிக்கை பிள்ளைகள், பக்கத்தில் இருந்த பிரான்ஸ் நாட்டை போர் புரிந்து அதனை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு படைபலத்தை உருவாக்கினார். ஆயுதங்களை அதிகமாக உற்பத்தி செய்தார். ஜெர்மனியை பலமிக்க நாடாக மாற்றியதோடு மட்டுமின்றி பிரான்சை ஒரு போருக்கு ஆயத்தமானார்.
பிரான்சோடு போரிட்டு பிரான்சை படு தோல்வியடைய செய்தார். இதனால் ஜெர்மனி பலம் மிக்க நாடாக மாற்றமடைந்தது. யாருடைய ஆட்சி காலத்தில் பிள்ளைகள்? ஓடோ போன் பிஸ்மார்க் என்பவரின் ஆட்சி காலத்தில். இதனால் பிரான்சும் இருக்குமா பிள்ளைகள்? தோல்விதான். ஆனாலும் இந்த ஜெர்மனியை தோற்கடிக்க வேண்டும், தனக்கு முக்கிய எதிரியான இந்த ஜெர்மனியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரான்ஸ் கங்கணம் கட்டியது. இதே நேரத்தில் இந்த ஜெர்மனியுடைய மிக பலம் வாய்ந்த பிரதேசங்களாக அல்சாய் பிரதேசத்தை இந்த ஜெர்மனி கைப்பற்றி கொண்டது. லாரன்ஸ் அல்சாய் போன்ற பிரதேசங்களை கைப்பற்றி கொண்டது. அது மட்டுமின்றி இன்னமும் பலம் வாய்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஓடோ போன் பிஸ்மார்க் ஜெர்மனியை ஆயுத பலத்தாலும் படை பலத்தாலும் நிரப்பிக் கொண்டிருந்தார். விளங்குதா பிள்ளைகள்? எப்படி இருக்கும் போது பிள்ளைகள் பிரான்சும் ஜெர்மனியும் ஐரோப்பாவில பகைமை மிக்க நாடுகளாக மாறத் தொடங்கின. எப்படி இருக்கும் போது இந்த ஜெர்மனியை ஆண்ட கைசர் வில்லியம் என்ற இளவரசர், அவர் பிஸ்மார்க்கை விட இன்னும் வீரம் சிறந்தவராகவும் ஜெர்மனியை ஐரோப்பாவுல மட்டுமின்றி உலகத்தில கூட வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு திட சங்கத்தை போன்றார். எனவே ஜெர்மனியின் வெளிநாட்டு கொள்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த முனைந்தார். அதாவது ஐரோப்பாவுக்கு வெளியேயும் ஜெர்மனிக்கு நாடுகள் இருக்க வேண்டும். எப்படி பிரித்தானியா, ஒல்லாந்து, போர்த்துகல், பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஐரோப்பாவுக்கு வெளியே ஆசியா, ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குடியேற்றங்களை அமைத்துக் கொண்டனவோ, அக்குடியேற்றங்களை தமது அடிமை நாடுகளாக வைத்து அங்கிருந்து வருமானத்தை பெற்றதோடு மட்டுமின்றி உலகத்தில் தாங்கள் வீரம் மிக்கவர்களாக கருதி கொண்டார்களோ, அதே நிலைக்கு ஜெர்மனியை மாற்ற வேண்டும் என்று இந்த கைசர் வில்லியம் எனப்படுபவர், இந்த இருக்கிற பாருங்க, கைசர் வில்லியம் எனப்படுபவர் ஜெர்மனியை ஆட்சி செய்த இளவரசர் 1887 அவர்தான் பேரரசர். ஆகவே இந்த ஜெர்மனியை உலகத்திலேயும் வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சிகளில் ஈடுபட்டார். எனவே என்ன செய்தார்? ஜெர்மனியை உலகத்திலே இந்த ஆசியா, ஆப்பிரிக்கா, தென்கிழக்காசிய நாடுகளில் பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் ஒல்லாந்து போன்ற நாடுகளுக்கு குடியேற்ற நாடுகள் இருப்பது போன்று ஜெர்மனியும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதே நேரத்தில் ஜெர்மனியில கைத்தொழில் வளர்ச்சியினால் நிறைந்தளவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. அப்பொருட்களை விற்று லாபம் சம்பாதிக்க வேண்டும். எனவே சந்தைகளை தேட வேண்டிய அவசியமும், தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை உலக நாடுகளுக்கு விற்று அதிக வருமானத்தை பெறுவதற்கு ஐரோப்பாவுக்கு வெளியே சந்தைகளை தேட வேண்டும் என்றும் ஜெர்மனி விரும்பியது. எனவே ஐரோப்பாவுக்கு வெளியே சந்தைகளை தேட ஆரம்பித்தது. இதன் அடிப்படையில் தான் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் எவ்வாறு பிரித்தானியா, பிரான்ஸ் இணைய நாடுகள் அங்க குடியேற்ற நாடுகளை வைத்திருந்தது போல தானும் அந்த சந்தைகளை தேடி போய் அந்த நாடுகளை அடிமைப்படுத்த முற்பட்டது ஜெர்மனி. இதை பார்த்த பிரித்தானியாவுக்கு ஒரு சந்தேகமும் பயமும் ஏற்பட்டது. தனக்கு போட்டியாக ஜெர்மனி வளர்ந்து வருகின்றது, அது ஐரோப்பாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் தனக்கு போட்டியாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்பது ஐரோப்பாவில் பிரித்தானியா
சந்தேகம் கொண்டது. அதே நேரத்தில் இந்த ஜெர்மனி உள்நாட்டில் படைப்பலத்தை அதிகரிக்கின்றது, ஆயுதங்களை நிறைய உற்பத்தி செய்கின்றது, பிரான்சை தோற்கடித்து விட்டது, பிரான்சினுடைய பிரதேசங்களை கைப்பற்றி விட்டது. எனவே அண்டை நாடான பிரித்தானியாவுக்கும், அது ஒரு தீவு, அந்த பிரித்தானியாவுக்கும் ஒரு பயமும் அதே நேரத்தில் சந்தேகத்தையும் கொடுத்தது. எனவே ஜெர்மனியை வளரவிடக்கூடாது என்பதும், ஜெர்மனிக்கு ஐரோப்பாவுக்கு வெளியே குடியேற்றங்கள் இருக்கக்கூடாது என்றதையும் பிரித்தானியா விரும்பியது. எனவே பிரித்தானியா ஜெர்மனிக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தது. சரியா பிள்ளைகள்? இப்படி இருக்கும்போது பிள்ளைகள், இந்த கைசர் வில்லியம் ஜெர்மனி ஐரோப்பாவில் பலமிக்க நாடாக மாறுவது மட்டுமின்றி தனது பரம பிரான்சை ஐரோப்பாவில் தனிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பிரான்சினுடைய பலமான பிரதேசங்களான அல்சாய் லாரன்ஸ் பிரதேசங்களை தான் கைப்பற்றி வைத்திருக்கின்றேன். அந்த பிரதேசங்களை மீட்பதற்கு பிரான்ஸ் தன் மீது எப்போது ஒரு நாள் படையெடுக்கும், போர் புரிந்து அந்த பிரதேசங்களை மீட்டெடுக்க துணியும் என்பதை எதிர்பார்த்த இந்த ஜெர்மனிய பேரரசன் பிரான்சை ஐரோப்பாவில் தனிமைப்படுத்த வேண்டும், பிரான்ஸ் தன் மீது படையெடுக்காதபடி அவரை தனிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற வழியை தேடியது. எனவே பிரான்சை தனிமைப்படுத்துகின்ற முயற்சிகளில் ஐரோப்பாவில் தன் நட்பு நாடுகளை தன்னோடு இணைத்துக் கொண்டது. இந்த வகையில் இத்தாலி, ஆஸ்திரியா போன்ற நாடுகள் நட்பு நாடுகளாக ஜெர்மனியோடு சேர்ந்து கொண்டன. பிரான்சும் அப்படிமா பிள்ளைகள்? பிரான்சும் தனக்கு நட்பு நாடுகளை தேடுவதில் மும்முரமாக ஈடுபட்டது. இந்த அடிப்படையில் பிரான்சுக்கு ஐரோப்பாவில் பிரித்தானியா, ரஷ்யா போன்ற நாடுகளும் பிரான்சுக்கு நட்பு நாடுகளாக மாறின. எனவே ஐரோப்பாவில் இரு அணிகள் தோற்றம் பெற்றன. ஒன்று ஜெர்மனியும் அதன் நட்பு நாடுகளுமான ஆஸ்திரியா, இத்தாலி போன்ற நாடுகள். எனவே அவை ஐரோப்பிய, மத்திய ஐரோப்பிய அணி என்று பிரிக்கப்பட்டது. என்னென்ன நாடுகள் பிள்ளைகள்? ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா. இதே போன்று அடுத்த பக்கமாக பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா அவை நேச நாடுகள் என்ற அடிப்படையில் அணி என்று பிரிக்கப்பட்டது. எனவே ஐரோப்பாவில் இரண்டு அணிகள் தோற்றம் பெற்றன. ஒன்று மத்திய ஐரோப்பிய அணி. எந்த நாடுகள் பிள்ளைகள்? ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரியா. அங்கால நேச அணி எனப்படுகின்ற பிரித்தானியா, பிரான்ஸ், அடுத்தது ரஷ்யா. விளங்குதா பிள்ளைகள்? இந்த நாடுகளை நீங்கள் பார்த்து வைத்திருக்க கொள்ள வேண்டுமா? பார்த்து வைக்கணும். ஜெர்மனி, ஆஸ்திரியா. சரியா பிள்ளைகள்? பாருங்க, இது ஜெர்மனி, ஆஸ்திரியா, அடுத்தது இத்தாலி. இந்த மூன்று நாடுகளும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், பார்த்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா. இங்க இருக்கு பிரவுன், இந்த ரஷ்யா. இந்த மூன்று நாடுகளும் நேசணிகள் என்றும், ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி மத்திய ஐரோப்பிய அணி என்றும் ரெண்டு அணிகளாக பிரிந்தன. எனவே இந்த ரெண்டு அணிகளிலும் மேலே நாடுகள் தமது விருப்பத்தின்படி சேர்ந்து கொண்டன. எனவே போட்டி போட்டுக்கொண்டு ஆயுதங்களை உற்பத்தி செய்வது, படைபலங்களை பெருக்குவது, புதிய புதிய நவீன ஆயுதங்களை இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்வது என்ற போட்டியில
ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் முனைந்தன. அப்ப உலக யுத்தத்திற்கு இச்சேற்பாடுகள் காரணமாக அமைந்தன, கருவூலங்களாக அமைந்தன. கருவூலம் என்பது மிக முக்கியமான காரணியாக அமைந்து கொண்டது. அப்ப இப்பொழுது ஐரோப்பாவில் இப்பொழுது என்ன இருக்கின்றது? யுத்தத்துக்கான ஆயத்தமான நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. போட்டி போட்டுக்கொண்டு நாடுகள் எல்லாம் ஒன்று தம்மை வல்லரசாக காட்ட வேண்டும், சிறந்த படைபலம் பொருந்திய நாடாக மாற்ற வேண்டும் என்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தம்மை எதிரி நாடுகளை தாக்கி அழிக்கக்கூடாது என்ற ஒரு பயம், தம்மை எதிரி நாடுகள் தாக்கி தம்மை அழிக்கக்கூடாது, தன்மை அடிமைப்படுத்தக்கூடாது என்று ஒரு பயம். இன்னொரு பக்கத்தால உலகத்தில் தாம் தாம் வல்லரசு, தாம் தான் ஆதிக்க மிக்கவர்கள், எனவே படைபலம் ஆயுத பலத்தில் நாங்கள் முதன்மையானவர்கள் என்பதை காட்டுவதற்கு இன்னொரு பக்கம். ஆகவே ஒன்று பயத்தாலும் ஒன்று வீரத்தாலும் இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தம்மை வீரனாக கருதி கொள்வதற்கும் ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் வேறு வேகம் கொண்டு செயற்பட தொடங்கின. பிள்ளைகள் எப்படி இருக்கும்போது இதில் நீங்கள் பார்க்கலாம், மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி, நட்பு நாடுகள் அணி. இதில் மிக முக்கியமாக இருந்தது ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி. சரியா, இதில் இத்தாலி இடம்பெறல, இத்தாலி. இது பிறகு ஏனைய நாடுகளும். இதே நேரத்தில் நட்பு நாடுகளில் பார்த்தோம்னா பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா ஆரம்ப காலத்தில். பிறகுதான் ஏனைய நாடுகள் சேர்ந்து கொண்டன ஒவ்வொரு அணியிலும். சரியா பிள்ளைகள்? இப்படி இருக்கும்போது உடனடி காரணமாக அமைந்த யுத்தத்துக்கான உடனடி காரணமாக அமைந்த ஒரு காரணம் இருக்கின்றது. அது சர்ஜிவோ நிகழ்வு எனப்படுகின்ற ஒரு முக்கியமான கரு. அதாவது ஆஸ்திரிய நாட்டு இளவரசன் பிரான்ஸ் பேர்டினன் அவனுடைய மனைவியும், இந்த ஆஸ்திரிய நாட்டு இளவரசன் பிரான்ஸ் பேர்டினனும் அவனது மனைவியும் சர்ஜிவோ நகரத்தில் ஒரு சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டான். சர்ஜிவோ நகரத்தில் ஒரு சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டான். மேற்கொண்ட போது பிள்ளைகள் அங்கு சேவிய படை வீரர்களால் அவனுடைய மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். எனவே இது தனக்கு எதிராக மேற்கொண்ட முயற்சி என்று சொல்லி இந்த ஆஸ்திரியா சேர்பியா மீது என்ன செய்தது? கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முனைந்தது. அதற்கு நட்டஈடாக நிறைந்தளவு பணத்தை பெறுவதற்கு முயற்சி செய்தது. அதற்கு சேர்பியா ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே சேர்பியா மீது ஆஸ்திரியா 1914 ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஒரு போர் பிரகடனம் ஒன்றை மேற்கொண்டது. அதாவது, நான் உம்மீது படையெடுக்கப் போகின்றேன், முன்னமே அறிவித்துவிட்டு போர் செய்ய வழிகிடுவதால் போர் பிரகடனம் என்று கூறுகிறோம். எனவே இந்த சேர்பியாவில் இடம்பெற்ற இந்த ஆஸ்திரிய நாட்டு இளவரசன் பிரான்ஸ் பேர்டினனும் அவனுடைய மனைவியும் கொல்லப்பட்ட, யாரால கொல்லப்பட்டது? சர்பியா நாட்டு படை வீரரால். எனவே இந்த ஆஸ்திரியா சேர்பியா மீது யுத்த பிரகடனம் மேற்கொண்டது. உடனடியாக அதை ஜெர்மனி ஆதரித்தது. ஏனென்றால் இந்த அணியில் இருக்கின்றன, ஆஸ்திரியா ஜெர்மனியுடைய மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணியில் இருக்கின்றது. எனவே
ஜெர்மனி அதுக்கு சம்மதித்தது. இப்படி இருக்கும்போது இந்த செர்பியாவும் தனக்கு உதவி வேண்டும் என்று சொல்லி உதவி கேட்டது. ரஷ்யாவிடம் உதவி கேட்டது. ரஷ்யாவும் அதுக்கு சம்மதித்தது. செர்பியாவுக்கு உதவி செய்வதற்காக ரஷ்யா சம்மதித்தது. இதை சாட்டாக வைத்துக்கொண்டு ரஷ்யா செர்பியாவுக்கு உதவி செய்வதாயிருந்தால் நானும் மீது போர் தொடுப்பேன் என்று ஜெர்மனி ரஷ்யா மீது போர் பிரகடனம் மேற்கொண்டது. ஆகஸ்ட் மாதம் 1914 ஆகஸ்ட் மாதம் 1 ஜெர்மனி ரஷ்யா மீது போர் பிரகடனம் செய்தது. இப்படி இருக்கும்போது இந்த பிரான்ஸ் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஜெர்மனி, ஏனென்றால் பிரான்ஸ் இதை சாட்டாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய நிலங்களை, இழந்த நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பிரான்ஸ் படையெடுக்கும் என்பதை அறிந்து கொண்ட ஜெர்மனி பெல்ஜியத்தினூடாக, பெல்ஜிய நாட்டுக்கூடாக புகுந்து பிரான்சின் மீது படையெடுத்தது. எதிர்பாராமல் பிரான்சின் மீது படையெடுத்தது. 2ஆம் தடவை படையெடுத்தது. பிரான்ஸ் தோற்கடிக்கப்பட்டால் அண்டை நாடான தீவான பிரித்தானியாவுக்கு அது ஆபத்தை விளைவிக்கும் என்பதை பிரித்தானியா உணர்ந்து கொண்டது. அதே நேரம் பிரான்ஸ் பிரித்தானியாவுடைய நண்பனாகவும் இருந்தது. எனவே பிரான்ஸ் தோற்கடிக்கப்படக்கூடாது, தனக்கு ஆபத்து அதனால் உருவாகிவிடும் என்ற ஒரு நோக்கமும் பிரித்தானியாவுக்கு. அதே நேரத்தில் பிரான்ஸ் பிரித்தானியாவிடம் உதவி கோரியதனால் பிரித்தானியாவும் பிரான்சுக்கு உதவி கரம் நீட்டியது. எனவே பிரித்தானியாவும் ஜெர்மனிக்கு எதிராக போர் பிரகடனம் ஒன்றை மேற்கொண்டது. பார்த்தீங்களா பிள்ளைகள், இன்றைக்கு ஐரோப்பாவில் இப்ப என்ன நடக்கின்றது? எல்லா நாடுகளிலும் முக்கியமான பலம் மிக்க நாடுகள் எதிரி நாடுகள் மீது, தமக்கு எதிரி நாடுகள் மீது மாறி மாறி போர் பிரகடனங்களை மேற்கொண்டன. ஆரம்பத்தில் ஆஸ்திரியா செர்பியா மீது போர் பிரகடனம் செய்தது. அதை சாட்டாக வைத்துக் கொண்டு ஜெர்மனி ரஷ்யா மீது போர் பிரகடனம் செய்தது. இப்பொழுது பிரித்தானியா ஜெர்மனி மீது போர் பிரகடனம் மேற்கொள்கின்றது. எப்படி இருக்கும் போது பிள்ளைகள், இனம் யுத்தம் சரியாக ஆரம்பிக்கப்படவில்லை, போர் பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் விரிவான காரணங்கள் தேவைப்பட்டன. யார் யுத்தத்தை முதலில் தொடங்குவது என்ற ஒரு நிலையை உருவானது. எப்படி இருக்கும்போது ஜெர்மனி பிரான்ஸ் மீது படையெடுக்க, பிரான்ஸ் பிரித்தானியாவின் உதவி கோர, பிரித்தானியா சண்டைக்கு ஆயத்தமானது. இப்பொழுது ஐரோப்பாவில் போர் ஆரம்பமானது. 1914ஆம் ஆண்டு தொடக்கம் 18ஆம் ஆண்டும் போர் இடம்பெற தொடங்கியது. இப்பொழுது மாறி மாறி நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் தமக்கிடையே யுத்தத்தை மேற்கொண்டு நடாத்தி கொண்டிருந்தது. ஜெர்மனி வீராவேசத்துடன் போரிட வழிகிட்டது. இப்படி இருக்கும்போது இன்னொரு சந்தர்ப்பமும் இடம்பெற்றது. ஐக்கிய அமெரிக்காவும் இந்த போரில் குதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகப்பட்டது. ஆரம்பத்தில் ஐக்கிய அமெரிக்கா வெறும் பார்வையாளராகவே இருந்து வந்தது. நடுநிலைமையாளர், ஐரோப்பாவில் நடுநிலைமையாக, எந்த அணி பக்கமாக தான் இல்லை, நடுநிலைமையாக ஐக்கிய அமெரிக்கா இருந்து கொண்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. என்ன? ஐக்கிய அமெரிக்காவினுடைய
உல்லாச பிரயாணிகள் கப்பல் ஒன்று, லுசிடேனியா எனப்படுகின்ற உல்லாச பிரயாணிகள் கப்பல் ஒன்று அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே பிரயாணம் செய்து கொண்டு பிரயாணிகள் கப்பல். அந்த கப்பலை இந்த ஜெர்மனியினுடைய வல்லமை பொருந்திய இந்த நீர்மூழ்கி கப்பல் கடற்படை, ஜெர்மனியுடைய கடற்படை நீர்மூழ்கி கடற்படையில நீர்மூழ்கி கப்பல் படை மிகவும் பலம் பொருந்தியதாக இருந்தது. அது ஏனைய நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. கூடுதலாக பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும். பிரித்தானியாவுடைய ஒவ்வொரு 4க்கு 1 கப்பல் வீதம் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த ஜெர்மனிய நீர்மூழ்கி கப்பல் படையினால் மூழ்கடிக்கப்பட்டது. 4க்கு 4 கப்பலா இருந்தால் 1 கப்பல் கட்டாயம் ஜெர்மனியால நீர்மூழ்கி கப்பல் படையினால தாக்கப்பட்டது. இந்த நேரத்தில் தான் தவறுதலாக இந்த ஜெர்மனியினுடைய நீர்மூழ்கி கப்பல் என்ன செய்தது? அமெரிக்காவின் உல்லாச பிரயாணிய கப்பலான லுசிடேனியாவை தாக்கி மூழ்கடித்தது. எனவே பிள்ளைகள், அமெரிக்காவும் இந்த முதலாம் உலக மகா யுத்தத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. எனவே இந்த நேச நாடுகளை அணியில அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டது. எனவே யுத்தம் மகா யுத்தமாக, பெரிய யுத்தமாக மாறத் தொடங்கியது. விளங்குதா பிள்ளைகள்? இது அந்த சர்ஜிவோ இளவரசன் பிரான்ஸ் பெர்டினண்ட் அவனுடைய மனைவியும் இந்த மோட்டார் கார்ல சென்று கொண்டிருக்கும் போதுதான் இந்த செர்பிய நாட்டு படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். படங்களை பார்த்து வச்சுக்கொள்வோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் பார்க்கின்றோம், இந்த கப்பலை பாருங்க, இவர்தான் இளவரசர் பிரான்ஸ் பெர்டினண்ட். படங்களை போட்டு வரும் கேள்வி கவனம். அடுத்தது நாங்கள் பார்க்கின்றோம், இங்க பாருங்க, இதுதான் லுசிடேனிய கப்பல், தாக்கி அளிக்கப்பட்ட லுசிடேனிய கப்பல். சரியா பிள்ளைகள்? நாங்கள் அடுத்த வகுப்புல எவ்வாறு இந்த யுத்தம் இடம்பெற்றது, அதனால் ஏற்பட்ட அழிவுகள் என்ன, அதனால் இடம்பெற்ற முக்கியமான முடிவுகள் என்ன என்பதை அடுத்த வகுப்புல நான் உங்களை சொல்லித்தரும் வரை நீங்களும் இந்த யுத்தத்தை படமாகவும் வந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வாரும் இருக்கிறது. முதல் நீங்கள் இந்த படத்தையும் எடுத்து பார்த்து கொள்ளுங்க, இன்னும் கூடுதலாக விளங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் ஆசிரியர்னா எம் இக்னிசியஸ். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.